இதனால கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாம வாழ்ந்துட முடியுமான்னு இந்த ஊருக்குள்ள நம்மளை பத்தி ஒரு கேவலமான டாக் இருக்கு. அந்த டாக்கை நம்ம நொறுக்கணும். எப்படி பாஸ் உடைக்கிறது? அப்படி கேளு. வணக்கம் மக்களே. குரூப் 2A பதவிகளில் வரும் 2327 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க ஜூலை 19ஆம் தேதி கடைசி நாள்னு டிஎன்பிசியில் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 14ஆம் தேதி நடக்கிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருந்தால் இந்த 19ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. குரூப் 2A முதல்நிலை தேர்வுக்கு. குரூப் 2A பதவிகளில் வரும் 2327 காலி பணியிடங்களுக்கு அடுத்த மாதம் ஜூலை 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும், அதற்கான முதல்நிலை தேர்வு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி நடக்கிறது என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது அப்படின்னு செய்தி வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறாங்களா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 2327 பணியிடங்கள் இருக்குது. குரூப் 2 பதவிகளில் 13 உதவி ஆய்வாளர்கள், 336 துணை வணிக வரி அலுவலர்கள், 5 இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர்கள், 1 நன்னடத்தை அலுவலர், 5 துணை பதிவாளர்கள், 2 சிறப்பு உதவியாளர்கள், 21 சிறப்பு கிளை உதவியாளர்கள், 10 உதவி பிரிவு அலுவலர்கள், 114 வனத்துறை அலுவலர்கள் உட்பட 517 இடங்கள் இருக்கின்றன. இதே போலவே குரூப் 2A பதவிகளில் மேலாண்மை இயக்குனர் மற்றும் தலைவருக்கான ஒரு தனி உதவியாளர், ஒரு முழு நேர குடியிருப்பு பாதுகாவலர், 497 மூத்த ஆய்வாளர்கள், 4 தணிக்கை ஆய்வாளர்கள், 273 உதவி ஆய்வாளர்கள், 2 கைத்தறி ஆய்வாளர்கள், 12 மேற்பார்வையாளர்கள், 27 வணிக வரி உதவியாளர்கள், 124 வருவாய் உதவியாளர்கள் மற்றும் துறைகளில் உள்ள 669 உதவியாளர்கள் இதுக்கெல்லாம் வேலை எடுக்கிறாங்கப்பா. இதுக்கெல்லாம் வேக்கன்சி இருக்குது. 38 கணக்காளர்கள், இது மட்டும் இல்லாமல் 38 கணக்காளர்கள், 5 இளநிலை கணக்காளர்கள், ஒரு ஆண் பாதுகாவலர், 22 விரிவாக்க அதிகாரி, 5 கீழ்நிலை கிளர்க்குகள், 2 நிர்வாக அலுவலர்கள், 8 இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர்கள், 8 தணிக்கை உதவியாளர்கள் உட்பட 1820 பணியிடங்கள் உள்ளன. ஆக மொத்தம் அரசு துறைகளில் குரூப் 2A பதவிகளில் 2327 காலி பணியிடங்கள் இருப்பதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசி தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் 19ஆம் தேதி இதுக்கு கடைசி நாளுன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த பணியிடங்களுக்கு அடுத்த மாதம் ஜூலை 19, 2024 அறிவிச்சிருக்காங்க. இது விண்ணப்பிக்க இணையதள முகவரி www.tnpsc.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் என்றும், விண்ணப்பங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ள அடுத்த மாதம் 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டு இருக்கிறது என்றும் அறிவிச்சிருக்காங்க. விண்ணப்பிப்பவர்களுக்கான முதல்நிலை தேர்வு வருகிற செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரை நடைபெற உள்ளது. முதல்நிலை தேர்வை பொறுத்தவரையில் பொது பாடம், திறனறிவு, மொழிப்பாடம் ஆகியவற்றை உள்ளடக்கி 200 வினாக்கள் கேட்கப்பட்டு 300 மதிப்பெண்களுக்கு நடத்த இருக்கின்றது. இதில் 90 மதிப்பெண்கள் குறைந்தபட்ச தகுதியாக சொல்லப்பட்டுள்ளது. தனித்தனியாக முதன்மை தேர்வு, அதைத் தொடர்ந்து முதன்மை தேர்வு நடத்தப்படும். இந்த முறை குரூப் 2 பதவிகளுக்கு 2A பதவிகளுக்கும் தனித்தனியே முதன்மை தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன என்று அறிவிச்சிருக்காங்க. மேலும் இதற்கு முன்பு இந்த 2 பதவிகளுக்கு ஒரே மாதிரியாக முதன்மை தேர்வு நடத்தப்பட்டது. மேலும் இதுவரை குரூப் 2 பதவிகளுக்கு முதன்மை நேர்முக தேர்வு அடிப்படையில் ஆட்சேர்ப்பு நடந்து வந்த நிலையில், இந்த ஆண்டிலிருந்து குரூப் 2A பதவிகளுக்கான நியமனம் போல முதன்மை தேர்வு மதிப்பெண் அடிப்படையிலேயே தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் மேற்கொண்டு இதற்கு முன்பு இந்த பதவிகளுக்கு ஒரே மாதிரியான முதன்மை தேர்வு நடத்தப்பட்டது. ஓகே.
ஓகே. இது போன்ற வீடியோவில் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.